அதாவது திமுக ஆட்சியை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி அல்லது எதிர்க்கட்சி சேர்ந்தவருடைய குரல் வலை நெரிக்கப்பட்டது. சட்டமன்றத்தில் பேசினா கூட பாதியை கட் பண்ணிட்டு தான் வெளியே தர்றாங்க. முதல்வர் சொல்றாங்க தமிழ்நாட்டில் பல முனை போட்டி இருக்கு, பலம் பொருந்திய போட்டி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்களா சார் முக? அது சொல்ல வேண்டியது மக்கள் தான் சொல்லணும். அதாவது சொல்ல வேண்டியது மக்கள், அதுதான் தொகுதி பங்கீடு ஒதுக்கீடு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இருக்கிற மாதிரி அரசியல் வல்லுநர்கள் இல்லை. அங்கே ஏற்கனவே அவங்க இருந்தது தானே, அவங்களுக்கு புதிதாக ஒருத்தர் கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்க, அவ்வளோதான். ஏற்கனவே இருந்தது. அதனால் மின்னல் வேகங்கிறத சொல்ல முடியாது. இந்த சினிமா படத்தில் மின்னல் வாமா வந்திருக்காவா இவ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மின்னலாக இருக்குது. மின்னல் மாதிரி வந்துட்டு அது மின்னல் மாதிரி போயிடும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் வந்து தலைமை பொறுப்பு ஏற்கின்ற மாதிரி எல்லாரும் அது ஒவ்வொருடைய கருத்து. இல்லை, அதை அவர்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது மற்ற எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேசிய ஜனநாயக தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டு வருது பாஜக சார்பில். மக்கள்கிட்ட என்ன பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டுருக்காங்க. சில இடங்கள் அனுமதி ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது திமுக ஆட்சியை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி அல்லது எதிர்க்கட்சி சேர்ந்தவருடைய குரல் வலை நெரிக்கப்பட்டது. சட்டமன்றத்தில் பேசினா கூட பாதியை கட் பண்ணிட்டு தான் வெளியே தர்றாங்க. ஆகிய ட்விட்டரில் அவங்களுக்கு ஆதரவாக போட்டால் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு எதிரான ஒரு செய்தியோ கருத்தை போட்டால் உடனே அவங்கள கைது பண்ணுறாங்க. அதுதான் மிக வருத்தமான வேதனையான ஒரு செய்தி. பிரைம் மினிஸ்டரை கூட திமுக ஒரு முக்கியமான தலைவர் தென்காசியிலிருந்து பிரைம் மினிஸ்டர் கொலை செய்யணும்னு சொல்லி பேசினாங்க. இதுவரைக்கும் அவங்க கைது செய்யப்படவில்லை. ஒரு பாரபட்சமான அந்த அரசு.